ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 44வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தையும் 22வது வசனத்தையும் நாம் வாசித்து கேட்கலாம். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவரே நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். அல்லேலூயா. இந்த மாதத்துல என்னிடத்துல திரும்பு, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று சொல்லி இந்த காரியத்தை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் அதன் முன்பாக உள்ள வசனத்தில் காணப்படுகிற நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்நாள் நீ மறக்கப்படுவதில்லை, என் வார்த்தை மாறுவதே இல்லை. இந்நாள் நீ மறக்கப்படுவதில்லை, என் வார்த்தை மாறுவதே இல்லை. உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை. என்னால் நீ மறக்கப்படுவதில்லை, என் வார்த்தை மாறுவதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. சாதாரணமான ஒரு மனுஷன் நான் உன்னை மறக்க மாட்டேன், நான் உன்னை என்னைக்கும் மறக்க மாட்டேன்னு சொல்லுவான். ஆனால் மறந்து விடுவான். இன்னைக்கு நீயும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரு நாளும் உன்னையும் என்னையும் அவர் மறப்பதே இல்லை. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. காரணம், அவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். நம்மை உருவாக்கின தேவன் அவர், நம்மை மீட்டுக் கொண்ட தேவன் அவர். அதனாலதான் அவர் சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. ஒரு நாளும் நம்மை மறவாத தேவன். நம்ம பாடணும், மறவாமல் நினைத்தீரையா என்று சொல்லி. ஒவ்வொரு நாளும் நம்மை மறக்காமல் நம்மை நினைத்து நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார், நம்மை அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாமே. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 49வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தையும் நம்ம வாசிக்க கேட்கலாம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. அல்லேலூயா. ஒருவேளை தாய் தன்னுடைய பிள்ளையை மறந்து போகலாம். ஆனா தாய் பிள்ளையை மறக்கிறது ரொம்ப ரேரான ஒரு காரியம் தான். ஆனாலும் வேத வசனம் சொல்கிறது, ஒருவேளை
தன்னுடைய பிள்ளைய மறந்து விடலாம். சொல்லுவாங்க, 10 மாசம் நான் சுமந்து பெற்றெடுத்தவன் என் மகன். அப்படி ஒருவேளை அந்த தாயானவள் கூட தன்னுடைய மகனையோ மகளையோ மறந்து போய்விடலாம். ஆனால் என் ஆண்டவர் ஒரு நாளும் உன்னையும் என்னையும் மறப்பதில்லை. காரணம், அவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை வீட்டுக்கு வந்த நம்முடைய தேவன் நம்மை மறப்பது இல்லை. என் ஞாபகம் சரியா இருக்குமானால் ஒரு 2 வருடத்துக்கு முன்பாக இந்த செய்தியை நான் செய்தித்தாளிலே வாசித்தேன். அதாவது பொதுவா அமெரிக்கா தேசத்துல கணவன் மனைவி 2 பேரும் வேலை செய்வது வழக்கம். பிள்ளைகளை கேர் சென்டர்ல கொண்டு போய் விட்டுருவாங்க. பேபி கேர் என்று சொல்லி இருக்கும். அந்த கேர் சென்டர்ல கொண்டு போய் விட்டுருவாங்க. இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில கணவன் வேலைக்கு போயிட்டாரு. இப்போ மனைவி தன்னுடைய வீட்டுல அவளும் வேகமாய் ஆபீஸுக்கு கடந்து செல்ல வேண்டி இருக்கிறது. இப்ப அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில அவங்களுடைய பிள்ளைய கொண்டு போய் கேர் சென்டர்ல விட வேண்டும். விட்டுட்டு இந்த அம்மா வேகமாய் வேலைக்கு செல்ல வேண்டும். ஒரு எதிர்பாராத நாளில் இதுதான் வழக்கமா நடந்து கொண்டிருந்தது. ஆனா ஒரு நாள் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அந்த அம்மாவுக்கு லேட் ஆன உடனே அவசரமாய் தன்னுடைய கார்ல அந்த குழந்தையை கொண்டு போய் வச்சாங்க. பேக்கெல்லாம் எடுத்து வச்சாங்க. கொண்டு போய் வச்சுட்டு இவங்க நேரம் டைமானதை பார்த்துட்டு தன்னுடைய பிள்ளை பின்னாடி அந்த சீட்ல இருக்கிறத மறந்துட்டாங்க. இவங்க போய் ஆபீஸுக்கு முன்னாடி காரை நிறுத்தினாங்க. டோரை லாக் பண்ணிட்டாங்க. ஆபீஸுக்கு போயிட்டாங்க. நேரம் கடந்து விட்டது. நேரத்துக்கு சரியா இருக்க வேண்டிய இங்க இருக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. அங்கெல்லாம் கரெக்டா அந்த டைம். அப்ப அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில அவங்க போயிட்டாங்க. பிள்ளைய பத்தியே மறந்துட்டாங்க. பிள்ளைய கொண்டு போய் கேர் சென்டர்ல விட்டுட்டோன்ற ஞாபகத்துல இருக்கிறாங்க. மாலையில வந்து அந்த டோரை திறந்து பார்க்கும்போது அந்த பிள்ளை அந்த இடத்துல மறித்து இருந்தது. காரணம், மூச்சு திணறல். ஒரு வழியே இல்லை, வென்டிலேஷனே இல்லை. இது உண்மையாய் நடந்த ஒரு சம்பவம். என் வேத வசனம் ஒரு நாளும் பொய்யாகாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை தாய் கூட தன்னுடைய பிள்ளைய மறந்து போயிடலாம். ஆனா நான் என்ன பண்றது இல்லை, உன்னை மறக்கவே மாட்டேன். உன்னை மறக்கிறது இல்லை. ஒருவேளை ஆண்டவர் நம்மளை மறந்தார்னா நம்முடைய நிலைமை மிகவும் பரிதாபத்துக்குரியதாக இருக்கும். ஆனா நிறைய பேர் புலம்புவதை நம்ம கேட்டு இருக்கிறோம். நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், அவர் என்ன மறந்துட்டாரா, அவர் என்ன பார்க்கவில்லையா, அவர் என்ன விட்டுட்டாரா, இப்படியெல்லாம் நிறைய நேரங்கள்ல நம்ம யோசிக்கிறது உண்டு. ஆனா வேதம் தெளிவாய் சொல்கிறது. மறுபடியும் அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாமே. தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஒருவேளை தாய் அவர்கள் மறந்தலாம், ஆனா உன்னை மறக்காத ஒரு தேவன் இருக்கிறார். அதைதான் நாம் சிந்திக்க போகிறோம். ஒருவேளை வேதனையோடு கூட நீ கடந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை வேதனையோடு கூட இந்த வார்த்தைகளை நீ கேட்டுக் கொண்டிருக்கலாம். என் பிள்ளை கூட என்ன மறந்துருச்சு. நாங்க இவ்வளோ நல்ல நண்பர்களா இருக்கோம், ஆனா அவங்க இன்னைக்கு என்ன மறந்துட்டாங்களே. மறக்கப்பட்ட நிலைமையில நான் இருக்கிறேன்னு. நான் இவ்வளோ நன்மை செஞ்சிருக்கேன், கொஞ்சம் கூட நினைக்க மாட்டேன்றாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லையா அவங்களுக்கு, அதெல்லாம் மறந்துட்டாங்களே. என் வாழ்க்கையில இன்னைக்கு நான் ஒரு மறக்கப்பட்ட நிலைமையில வேதனையோடு கூட இருக்கிறேனே என்று சொல்லி நீ யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நான் ஒரு நாளும் உன்னை மறக்க மாட்டேன். மனுஷன் மறந்துடுவோம். ஏன் தாய் கூட தன்னுடைய பிள்ளையை மறந்துடுவான். ஆனா நான்
காட்டிவிட்டு ஆண்டவர் உன்னை மறக்க மாட்டாரு அப்படின்றதுக்கு இன்னொரு வசனத்தையும் கூட உங்களுக்கு முன்பாக வைத்து நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். நம்ம வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமம் 40வது அதிகாரம். ஆதியாகமம் 40வது அதிகாரம். அதுல 23வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். கவனிக்கணும். இந்த சூழ்நிலைகளை நம்ம பார்க்கும்போது, இந்த வசனத்தினுடைய பின்னணியை நாம் பார்க்கும்போது, யோசேப்பை குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். தன்னுடைய சகோதரர்களால் பகைக்கப்பட்டவன், தன்னுடைய சகோதரர்களால் விற்று போடப்பட்டவன். இப்படி விற்று போடப்பட்ட அந்த யோசேப்பு இப்போ அடிமையாக கொண்டு போகப்படுகிறான். அடிமையாக கொண்டு போகப்பட்ட அந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில அடி மேல அடி விழுந்துட்டே இருக்குது. செய்யாத ஒரு குற்றத்துக்காக இப்ப சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்படுகிறான். கவனிக்க வேண்டும். செய்யாத ஒரு குற்றத்துக்காக தப்பே இல்லாம தண்டிக்கப்படுகிறான். ஆனா எந்த ஒரு சூழ்நிலையிலும் பார்த்தீங்கன்னாக்கா கர்த்தர் யோசேப்போட கூடவே இருக்கிறாரு. கவனிக்கணும். கர்த்தர் யோசேப்போட கூட இருக்கிறதுனால அவனுக்கு சிறைச்சாலையில போனாலும் அங்கேயும் ஒரு தயவு கிடைக்கிறது. வாசிக்கலாம். அதே 39வது அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். நல்லா கவனிக்கணும். கர்த்தரோ யோசேப்போடு இருந்தார். அவனுடைய சகோதரர்கள் அவன் கூட இல்லை. இப்போ அவனுடைய தகப்பன் அவன் கூட இல்லை. இப்போ அல்லது அவன் விருப்பப்பட்டவர்கள் நல்ல நண்பர்கள் யாரும் அவன் கூட இல்லை. ஆனா கர்த்தர் அவன் கூட இருக்கிறாரு. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை என் கூட யாருமே இல்லையே, நான் தனிமையில இருக்கிறேனே என்று சொல்லி இந்த ஒரு நிலைமையிலும் நீ இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். யார் உன் கூட இருந்தாலும் இல்லைனாலும் கர்த்தர் உன் கூட இருந்தானா உன்னுடைய காரியங்கள் எல்லாம் ஒரு வாய்ப்பு பண்ணுவார். கர்த்தர் உன் கூட இருந்தானா உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் உண்டாயிருக்கும். ஒருவேளை கணவன், பிள்ளைகள் அல்லது பெற்றோர் இவங்க யாரும் கூட இல்லாம இருக்கலாம், யாருமே இல்லாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் உன் கூட இருந்தாருன்னா உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மேன்மை, ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். இங்க பாத்தீங்கன்னாக்கா சகோதரர்கள் இல்லை, தகப்பன் செல்லமா வளர்த்தாரு அவரும் இல்லை, தாயும் இல்லை, தனிமையா இருக்கிறாரு. ரொம்ப தனிமையை ஃபீல் பண்ணியிருப்பாரு. ஆனா அந்த வசனம் சொல்லுறது கர்த்தரோ யோசேப்போடு இருந்தார். இப்ப யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தபடினால செய்யாத குற்றத்துக்கு சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்பட்டாலும் அங்கேயும் பாத்தீங்கன்னா அவனுக்கு தயவு கிடைக்கிறது. அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 22வது வசனம். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். இப்ப பாத்தீங்கன்னாக்கா யோசேப்பு அங்க ஒரு லீடர் ஆயிட்டாரு. இப்படியா இருக்கிற ஒரு சூழ்நிலையில நல்லா கவனிக்கணும். இப்ப யோசேப்பு அங்க ஒரு தலைவனாக நியமிக்கப்பட்டான். தலைவனாக நியமிக்கப்பட்ட இந்த யோசேப்பு தன்னுடைய வேலையை பார்த்தீங்கன்னா அங்கேயும் கரெக்டா செய்யறாரு. எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா நம்ம வாசிக்கும் போது அதே 40வது அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா பானபாத்திரக்காரன் இருக்கட்டும், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சுயம்பாகிகளின் தலைவன், இவங்க 2 பேருமே ஜெயில கொண்டு போய் போட்டுறாங்க. இப்ப யோசேப்பு ஜெயில இருக்கிறாரு,
ஜெயில இருந்து அவன் இப்போ ஒரு லீடரா இருந்து அந்த காரியங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படி பார்த்துட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில இன்னும் பாத்தீங்கன்னாக்கா எகிப்தில ராஜாவுக்கு 40வது அதிகாரம் முதல் வசனம். இந்த எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் எகிப்து ராஜாவாகிய தங்கள் ஆண்டவனுக்கு குற்றம் செய்தார்கள். பார்வோன் தன் பானபாத்திரக்காரனின் தலைவனும் சுயம்பாயவனின் தலைவனும் ஆகிய இவ்விரண்டு பிரதானிகளின் மேலும் கடும் கோபம் கொண்டு அவர்களை யோசேப்பு வைக்கப்பட்டிருந்த இடமும் தலைநாடுகளின் அதிபதியின் வீடுமாகிய சிறைச்சாலையில இவங்களையும் போட்டாங்க. கவனிக்கணும், யோசேப்பு இருக்கிற சிறைச்சாலையில 2 பேர் போடப்படுகிறார்கள். 1 பானபாத்திரக்காரன், 2 சுயம்பாகிகளின் தலைவர். இவங்க 2 பேரையும் ஜெயில போட்டாங்க. இப்ப இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னாக்கா ஒரே ராத்திரில ஒரு சொப்பனத்தை காண்கிறாங்க. அந்த சொப்பனத்தை கண்டவங்க கலங்கி போய் இருக்கிறாங்க. இப்ப கலங்கி போய் இருக்கிற அவங்கள யோசேப்பு போய் பார்க்கிறாரு. 6வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவர்கள் கலங்கி இருந்தார்கள். தலைவன் தன்னுடைய வேலையை இப்ப கரெக்டா செய்யறாரு. போய் ஒவ்வொருத்தரையும் அப்படியே பார்க்கிறாரு. பார்க்கும்போது இந்த 2 பேர் என்ன பண்ணி இருக்கிறாங்க? கலங்கி இருக்கிறாங்க. இப்ப கலங்கி இருக்கிற இந்த சூழ்நிலையில அவர் கேட்கிறாரு, இந்த வசனங்களை நீங்க வீட்டிலே வாசித்துக் கொள்ளுங்கள், இந்த அதிகாரம் முழுவதையும். இப்போ அந்த அதிகாரங்களை நீங்க வாசிக்கும் போது புரிந்து கொள்ள முடியும். 2 பேர்த்தையும் போய் விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது இவங்க 2 பேரும் சொப்பனம் கண்டிருக்காங்க. அதனுடைய அர்த்தம் தெரியாம ரொம்ப கலங்கி போய் இருக்கிறாங்க. இப்போ இந்த சொப்பனத்தை கண்ட அவங்க அதனுடைய அர்த்தம் தெரியாம கலங்கி போய் இருக்கிற நேரத்துல இப்ப யோசேப்பு சொல்றாரு, சரி நீங்க அந்த சொப்பனத்தை எனக்கு சொல்லுங்க, நான் உங்களுடைய அர்த்தத்தை சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி. அதே போல 2 பேரும் அந்த சொப்பனத்தை சொல்றாங்க. 2 பேருக்கும் யோசேப்பு அர்த்தத்தை சொல்லுகிறார். சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். 2 பேருக்கும் அர்த்தத்தை சொல்லி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா பானபாத்திரக்காரன் சொல்றாரு, நீ இன்னும் 3 நாள்ல நீ என்ன பண்ணிடுவ? மறுபடியும் அரண்மனைக்கு போயிடுவ. அரண்மனைக்கு போய் ராஜா சமூகத்துல நிற்கும் போது எனக்காக நீ என்ன பண்ண? ராஜாவின் இடத்துல சொல்லுங்க, பேசு அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாமே. 21வது வசனத்தை வாசிக்கலாமே. 20வது வசனத்தில் இருந்து நம்ம வாசிக்கலாம். பானபாத்திரக்காரனுடைய தலைவன் தலையையும் சுயம்பாகியுடைய தலைவன் தலையையும் தன் உத்தியோகஸ்தரின் நடுவே நிறுத்தி பானபாத்திரக்காரனின் தலைவனை வான் கொடுக்கிற தன் உத்தியோகத்திலே மறுபடியும் வைத்தான். அந்தபடி அவன் பார்வனுடைய கையில் பாத்திரத்தை கொடுத்தான். சரி, இப்ப 14வது வசனத்தை வாசிக்கிறேன். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து. கவனிக்கணும், இப்ப யோசேப்போடு கூட கர்த்தர் இருக்கிறார்கள். ஆனாலும் இப்ப யோசேப்பு இந்த தலைவனுக்கு சொல்றாரு, நீ வாழ்வடையும் போது நீ ஒரு செய்யாத தப்புக்காக நான் இந்த இடத்துல இருக்கிறேன். ஒருவேளை நீயும் இந்த இடத்துக்கு வந்துட்ட, ஆனா உனக்கு நீதி கிடைச்சு நீ விடுதலையாக்கப்பட்டுவ. நீ மறுபடியும் ராஜாவின் இடத்துக்கு போகுற. ராஜாவின் இடத்துல போகும்போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும். மனுஷன் சொல்றாரு. கவனிக்கணும், நான் சொல்வதனுடைய அர்த்தம் மனுஷன் மனப்பெருமான் சொல்றது. இப்ப யோசேப்பு இந்த காரியத்தை அந்த பானபாத்திரக்காரன் சொல்றாரு. ஆனா இந்த பானபாத்திரக்காரன் அப்போ சரி ஓகே, நான் வாழ்வடைந்து இருக்கும் போது நான் உன்னை நினைச்சு ராஜாவின் இடத்துல உனக்காக பேசினேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி நடக்குது. இப்ப விடுதலையாகிறாரு, போயிடுறாரு. விடுதலையாய் போய் மறுபடியும் தன்னுடைய வேலையை அவர் செய்யறாரு. ஆனா யோசேப்பு என்ன பண்ணிட்டாரு?
வேலைக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்துவிட்டான். இதுதான் மனுஷனுடைய நிலைமை. ஒரு சூழ்நிலை இருக்கும் போது என்ன நினைப்பியா? கண்டிப்பா ஐயோ உங்களை போய் எப்படி நானே மறக்க முடியும்? நீங்க செஞ்சதெல்லாம் நான் எப்படி மறக்க முடியும்? இப்படி எல்லாம் சொல்லி இருப்பாங்க. ஆனா அவங்க வாழ்வடைந்து வரும்போது மறந்துடுவாங்க. யோசேப்பினுடைய வாழ்க்கையில தான் நடக்குது. சிறைச்சாலையில கூட இருந்து கஷ்டப்படுற அந்த ஒரு சூழ்நிலையில பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா நான் நினைக்கிறேங்க, நான் வாழ்வடைஞ்சுட்டேன்னா உன்னை எப்படியாவது என்ன பண்ணுவோம், உன்னுடைய காரியத்தை ராஜா கிட்ட சொல்லுவேன், உன்னை விடுதலை பண்ணிடுவேன் இப்படின்னு சொன்ன மனுஷன் அவன் தன்னுடைய நிலைக்கு மறுபடியும் உயர்த்தப்பட்ட போது மறந்துட்டான். நிறைய நேரங்களில் நம்ம சொல்றோம், ஐயோ மறந்துட்டேன், ஞாபகம் இல்லை. மனுஷன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி அவன் நம்மை மறந்து விடுவான். மனுஷனுக்கு நிலைமை தான். எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் சரி அவன் மறந்து விடுவான். ஆனா ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை மறப்பது இல்லை. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. மனுஷன் மறந்துடுவான். இப்படிப்பட்ட நிலைமையில ஒருவேளை நீங்களும் இருக்கலாம். உங்களிடத்துல இருந்து நன்மையை பெற்றுக்கொண்ட எத்தனையோ பேர் இன்னைக்கு அவங்க நல்லா இருக்காம நீ கஷ்டப்படுவது அவங்க மறந்து இருக்கலாம். இல்ல நீ செஞ்சத கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம அவங்க மறந்து போயிருக்கலாம். இந்த சூழ்நிலையில ஒருவேளை இருந்தா என் ஆண்டவருடைய வார்த்தை வந்து கடந்து வருகிறது. மனுஷன் மறந்துடுவான், மனுஷன் கைவிட்டுவான். ஆனா என் ஆண்டவர் ஒரு நாளும் உன்னை மறக்கிறதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வேணாலும், எப்படிப்பட்ட நிலைமை வேணாலும், யோசேப்பினுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசேப்பு நினைச்சிருப்பான், ஓ இந்த பானபாத்திரக்காரன் விடுதலையாயிருவான், விடுதலையாகி போய் ராஜா கிட்ட இருக்கும்போது எனக்காக என்னுடைய காரியத்தை பேசுவான். என்ன பார்த்தீங்கன்னாக்கா இந்த இதுல இருந்து என்ன விடுதலை ஆகும். அதான் அவர் சொல்றாரு பாருங்க, என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்கு, விடுதலையாக்குன்றாரு. அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்புறான். ஒருவேளை என்ன மாதிரி இவனும் கஷ்டப்பட்டான், அதனால இவன் என்ன விடுதலை, எனக்காக இவன் பரிந்து பேசுவான், எனக்காக ராஜாக்கிட்ட இவன் பேசுவான் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா இவன் மறந்து விடுகிறான். இன்னொரு காரியத்தையும் நம்ம இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம கஷ்டப்படும் போது அல்லது அந்த அனுபவத்திலிருந்து நம்ம வந்திருக்கும் போது நம்ம அவர்களுக்காக உதவி செய்ய வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நான் சொல்வதனுடைய அர்த்தம், நம்மளும் வேதனைப்பட்டிருப்போம், நம்ம அந்த கஷ்டத்திலிருந்து வெளியே வந்திருப்போம். இப்ப அந்த கஷ்டத்துல ஒருத்தன் இருக்கிறான்னாக்கா அதை பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது, அவனுக்காக நம்ம உதவி செய்ய வேண்டும். யோசித்து நினைச்சிருப்பான், என் கூட இவனும் கஷ்டப்பட்டான், என் கூட இவனும் வேதனை அனுபவிச்சிருக்கான், இவனும் இந்த நிலைமையில தான் வந்தான், அதனால எனக்காக இவன் பரிந்து பேசுவான் அல்லது எனக்காக இவன் ராஜாவுடைய சமூகத்துல பேசுவான், என்னை விடுதலை ஆக்கிடுவான்னு நினைச்சிருப்பாரு. ஆனா அந்த மனுஷன் மறந்து விட்டான். இதே போலதான் உன்னுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் மனுஷர்கள் மறந்து போயிருக்கலாம் அல்லது இதுக்கு மேல மறக்கலாம். ஆனா அதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. மனுஷன் நம்மளை மறந்துட்டான்னு சொல்லி நம்ம கவலைப்பட்டிருந்தோம்னாக்கா நம்மளால ஒன்றும் சாதிக்கவும் முடியாது, ஒன்றும் செய்யவும் முடியாது. இப்ப திருப்பி கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்துக்கு நம்ம வரலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம், அதுல 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்றார்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. அடைக்கலான் குருவிகள் கூட என்ன பண்றது ஆண்டவரே? மறக்கிறது இல்லை. 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும்
தேவனால் மறக்கப்படுவது இல்லை. குருவியை கூட ஆண்டவர் என்ன பண்றாரு? மறக்கிறது இல்லை. ஒரு குருவியை மறக்காத ஆண்டவர் உன்னையும் என்னையும் மறந்துடுவாரா? ஒரு நாளும் அவர் மறக்க மாட்டாங்க. வேதனையோடு இருக்கலாம், நீ கவலையோடு இருக்கலாம், நீ பாரத்தோடு கூட இருக்கலாம், நீ சஞ்சலத்தோடு கூட இருக்கலாம். ஒரு குருவியை மறக்காத தேவன் உன்னை நிச்சயம் அவர் மறப்பதில்லை. ஒரு நாளும் அவர் உன்னை மறக்கவே மாட்டார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. காரணம், நம்மை உருவாக்கினவரே அவர்தான். நம்மை உருவாக்கின தேவன் அவர். சாதாரணமா பெண்கள் சொல்வது வழக்கம், 10 மாசம் சுமந்து பெற்றவன் அவனை எப்படி நான் மறக்க முடியும்? அல்லது அவனை எப்படி அவன் படுற வேதனையை நான் பார்க்க முடியும்? அப்போ 10 மாதம் சுமந்து பெற்ற ஒரு தாயானவள் அந்த காரியத்தை சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை என்ன பண்ணுவேன்? மறக்க மாட்டேன். தாய்க்கு தெரியாது எலும்புல எப்போ உருவாகுது, குழந்தை எப்படி உற்பத்தி ஆகுது, எப்படி உள்ளுக்குள்ள வளருது அப்படின்றதுலாம் தெரியாது. ஆனா எலும்புகள் உருவேற்படுவதற்கு முன்னதாகவே கருவை கண்ட தேவன். அப்ப அவரு கண்டிப்பா நம்ம மற வைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. சாதாரணமா சுமந்து பெற்றெடுக்கிற தாயே, அந்த தாய்க்கு தெரியாது எப்படி வளருது அல்லது எந்த நாள்ல வளருது, எப்படி ஆகுது அப்படின்றதும் அவனுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் கருவை கண்டவர், அது உற்பத்தி ஆகிறது, அது வளருகிறது, எல்லாவற்றையும் ஆராய்ந்து. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன். அப்ப நான் உன்னை எப்படி மறப்பேன்? நான் ஒரு நாள் உன்னை மறக்க மாட்டேன். ஆனா நீ செய்ய வேண்டியது, யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை என்ன நீ நினைக்கணும். ஆண்டவர் உங்களை மறக்கிறது இல்லை. நிறைய நேரங்களில் நம்ம ஆண்டவரை மறந்துடுறோம். நிறைய பேர் சொல்றது கேட்டிருக்கோம். நானும் நிறைய நேரங்களில் சொல்லுவேன், ஐயோ நீ பைபிள் வாசிக்க மறந்துட்டேன், ஜெபம் பண்ண மறந்துடுவேன். அவன் ஜெபம் பண்ண மறந்துடுறோம். நிறைய நேரத்தில் பைபிள் வாசிக்க மறந்துடுறோம். இன்னும் ஆண்டவருக்குரிய காரியங்கள், நிறைய காரியங்கள்ல நம்ம நிறைய மறந்துடுறோம். நம்ம மறந்தாலும் ஆண்டவர் அவர் உண்மை உள்ளவராய் நம்மை மறவாமல் இருக்கிறாரு. அதனாலதான் அந்த வசனத்தினுடைய முதல் பகுதியை சொல்கிறது, யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினைச்சு பாரு. நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிறது இல்லை. இந்த நாளில் நம்ம தியானிக்கிற காரியம், ஆண்டவர் ஒரு நாளும் நம்ம மறக்கிறது இல்லை. மனுஷன் மறந்துடும். இப்ப நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்ம நினைக்கிறோமா? நம்ம நிறைய நேரங்கள்ல மறந்துடும். மறக்க வேண்டிய காரியத்தை நம்ம மறக்க மாட்டோம். எதை மறக்கணுமோ அதை என்ன பண்ண மாட்டோம்? சொல்லுங்க, மறக்க மாட்டோம். ஆனா எதை மறக்க கூடாதோ அதை என்ன பண்ணிடும்? மறந்துடும். யோசிச்சு பாருங்க. ஒன்றும் இல்லைங்க, ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்க உங்க பிள்ளைகிட்ட கோபமா நடந்துருப்பீங்க. அந்த பிள்ளை நீங்க கோபமா நடந்தது ஒரு நாளும் என்ன பண்ணாது? மறக்காது. ஆனா எவ்வளோ நாள் அன்பா இருந்திருப்பீங்க, அதை மறக்கணும். இதே மாதிரிதான் நம்மளும் ஆண்டவர் செஞ்சுட்டு இருக்கோம். எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செஞ்சிருக்கிறாரு. எத்தனையோ நன்மைகள்
அவங்க மறந்துட்டாங்க. ஆண்டவர் அவங்களுடைய வாழ்க்கையில செஞ்ச நன்மைகளை மறந்துட்டாங்க. ஆனா நம்முடைய வாழ்க்கையில இந்த நாளில கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், தேவன் செய்த நன்மைகளை நினைக்கிறோமா? அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, என் ஆத்மாவே சொல்லுங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச காரியம் தான் சொல்லுங்க, ஸ்தோத்திரி சொல்லுங்க, முடிக்கல நீங்க சொல்லுங்க. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்ம மறந்துடலாம். நம்ம மறக்கிறதுனாலதான் அங்க சங்கீதக்காரன் ஒரு விஷயம் கூட ஞாபகப்படுத்துகிறாரு, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அதே போலதான் இன்னும் சங்கீதம் 106 நம்ம வாசிக்கும் போது, சங்கீதம் 106 13வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். 22வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தங்கள் இரட்சகராகிய தேவனை மறந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நடந்த காரியம் தான் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவங்க விடுதலையாக்கினாங்க. பலத்த கிரியைகளினால, ஓங்கிய புயத்தினால ஆண்டவர் அற்புதமான நடத்தினார். வனாந்தரத்தில் காடைகளை கொடுத்தார். அவங்க எதெல்லாம் கேட்கிறாங்களோ அதெல்லாம் கொடுக்கிறாரு. செங்கடல் 2 நடக்கிறாரு. ஆனா அடுத்து ஒரு பிரச்சனை வரும்போது அதுக்கு முன்னாடி ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தை பார்த்துட்டாங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், ஒரு பிரச்சனை வருது அல்லது ஒரு கஷ்டம் வருது, ஒரு துன்பம் வருது அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது அதுக்கு முன்னாடி ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்ம நினைச்சு பார்க்க வேண்டும். அதை விட ஒரு பெரிய ஆபத்துல இருந்து ஆண்டவர் நம்மளை காப்பாற்றிருப்பாரு. ஆனா இந்த சின்ன ஆபத்தை பார்த்து நம்ம பயந்துட்டு இருக்கோம். ஒரு பெரிய தேவையை ஆண்டவர் சந்திச்சிருப்பாரு. ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன தேவையா இருக்கும், அதுக்கு நம்ம கலங்கிட்டு இருக்கோம். புரியுற மாதிரி சொல்றேன், ஒரு நாள் 100 ரூபாய் நமக்கு தேவையா இருந்திருக்கும், என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்திருக்கும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்படியோ அதிசயமா 100 ரூபாய் கிடைச்சி அந்த தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டிருக்கும். நீங்க ஒரு 10 ரூபாய் தேவையா இருக்கும், அந்த 10 ரூபாய் ஐயோ 10 ரூபாய் இல்லையே. நான் சொல்வதனுடைய அர்த்தத்தை நீங்க புரிந்து கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். 100 ரூபாய் அன்னைக்கு சந்திச்ச அதே ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு 10 ரூபாயை கொடுக்க மாட்டாரா? நம்ம மறந்துடுறோம் நிறைய நேரத்துல. மறக்க ஆரம்பிச்ச உடனே அடுத்து பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு ஆரம்பிச்சிடும். நம்ம ஆண்டவரை என்னைக்கு மறக்கிறோமோ அல்லது ஆண்டவர் செய்த நன்மைகளை என்னைக்கு நம்ம மறக்கிறோமோ அடுத்த ஸ்டெப் விசாச தந்திரமான அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் முருகனுக்கு ஆரம்பிச்சிடும். ஆண்டவர் நம்மள ஒரு நாள் மறக்கிறது இல்லை. நம்ம மறந்துடுறோம். மறந்த உடனே அடுத்த ஸ்டெப் முருகனுக்கு ஆரம்பிச்சிடும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அதான் நடக்குது. செங்கடலை பிளந்துட்டாங்க. ஆண்டவர் அற்புதமாய் நடத்திருக்காரு. தண்ணி இல்லை, முருகனுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே ஒரு செகண்ட் செங்கடலே கிளம்ப ஆண்டவர் இங்க நமக்கு தண்ணியை கொடுக்க மாட்டாரான்னு நினைச்சிருக்காங்க. ஆண்டவர் செய்த அந்த நன்மையை நினைச்சிருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த நன்மை கிடைச்சிருக்கும். அழகா காணாம தேசத்துக்குள்ள எல்லாமே போயிருப்பாங்க. ஆனா ஒரு ஸ்டெப் முடிஞ்ச உடனே ஆண்டவர் மறந்துட்டாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரத்தில் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நிறைய நேரத்துல ஆண்டவர் செஞ்ச பெரிய பெரிய நன்மைகளை மறந்துடுறோம். நம்ம தேவையோடு இருக்கும்போது நம்ம ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருந்த நேரத்துல அந்த காரியத்தை ஆண்டவரால் நிறைவேற்ற முடியும் என்று சொன்னா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நமக்கு தேவையா இருக்கிற சின்ன சின்ன காரியங்கள் அதை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறாரு.
சிந்தினாரோ அன்னைக்கே எங்க உடன்படிக்கை பண்ணிட்டாரு. என்னன்னா, நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்லி. மறுபடியும் ஞாபகம் ஞானஸ்தானம் எடுக்கிறப்ப நம்ம உடன்படிக்கை பண்ணோம். ஆண்டவரே, நான் இனிமே என்ன பண்ண மாட்டேன், மறக்க மாட்டேன். ஆனா இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்கள் மறந்துடுறோம். ஆண்டவரை மறந்து விடுகிறோம். ஆண்டவரை மறக்கிறதுனாலதான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரதில்லை. அவர் செஞ்ச கிரியைகளை நம்ம நினைச்சு பார்த்தோம்னா ஒரு நாள் நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். ஆனா ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்ம மறந்துடுறோம். நம்முடைய காரியம் தான் நீ பெருசா தெரியுது. நம்முடைய காரியம் பெருசா தெரியறதுனால நம்ம ஆராதனை விட்டுறோம், நம்ம நிர்வசாரம் நினைக்கிறோம். நான் சொல்றேன், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செஞ்ச கிரியைகளை நம்ம மறந்தோம்னா அடுத்த ஸ்டெப் முழுமுழுப்பு. இப்படி முழுமுழுக்க ஆரம்பிச்ச உடனே அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பாவம். யோபு தன்னுடைய வாழ்க்கையில பெரிய கஷ்டங்கள் தான் வந்துச்சு. பெரிய கஷ்டம் நம்மளை விட பல மடங்கு ஒவ்வொருத்தரும். நான் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு, அவரை பேர் எடுத்தாரு. அவன் தன் நாவினால் தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை, பாவம் செய்யவும் இல்லை. குறை சொல்லவே இல்லை. ஆண்டவர் ஆராய்ச்சி, நான் ஆண்டவருக்கு இப்படியெல்லாம் இருந்தேன், ஆண்டவர் என்னை இந்த நிலைமையில வச்சிருக்கிறாரு, இப்ப நான் கஷ்டப்படுறேன், இப்படின்னா எந்த ஒரு குறையும் சொல்லவே இல்லை. குறையே இல்லாம பரிசுத்தமாய் வாழ்ந்தான். குறை சொல்ல ஆரம்பிச்சிருந்தானா அதுக்கு பாவம் தான். பாவம் பூரணமாகும் போது மரணம். பிசாசு நல்லா தெரியும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போவோம். ஃபர்ஸ்ட் அவன் செய்யற காரியம் என்னன்னா, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செஞ்ச காரியத்தை அதை அப்படியே மறக்க பண்ணிடணும். கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் ஆண்டவர் செஞ்ச கிரியைகளை நம்ம மறந்துருக்கிறோம். பிரச்சனையை பெருசா காட்டி அதுக்கு முன்னாடி ஆண்டவர் செஞ்ச அந்த கிரியைகளை மறக்க வச்சிருக்கோம். அப்ப அந்த கிரியைகளை நம்ம மறந்துட்டோம்னா முழுமுழுக்க ஆரம்பிச்சிருவோம். முழுமுழுக்க ஆரம்பிக்கும் போது பாவம் செஞ்சிருவோம். பாவம் பூரணமாகும் போது மரணம். இதுதான் அவனுடைய ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் இதுதான். ஆனா இந்த காரியத்துக்கு நம்ம தப்பிக்க வேண்டுமானால் அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஆண்டவர் எனக்கு நன்மை செஞ்சிருக்கிறார் என்ற ஒரு நிலையிலே சொல்றேன். நன்மை செய்த ஆண்டவருடைய நன்மைகளை நம்ம மறவாம, சிறைச்சாலையில் இருந்த அந்த மனப்பாத்திரக்காரனை கலங்கிட்டு இருந்தான். கலங்கிட்டு இருந்த நேரத்துல அவனுக்கு தைரியத்தை கொடுத்து, இல்லை நீ கலங்காத, இல்லை நீ கஷ்டப்படாத, உன்னை ராஜா மழை உன்னுடைய பொசிஷன் கொண்டு வந்துருவாருன்னு சொல்லி அவங்க தைரியப்படுத்தினார் யோசிப்பு. ஆனா மறந்துட்டான். அதே போலதான் நம்ம கலங்கி நிற்கிற நேரங்கள்ல, நம்ம கலங்கி நின்ற நேரங்கள் எல்லாம் நம்ம அருகில் வருவான, நான் இருக்கிறேன், நீ கலங்காத, நான் உதவி செய்யறேன், நான் உன் கரத்தை பிடிச்சிருக்கிறேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை வளர மாட்டேன். இப்படி நீ சொன்ன அந்த ஆண்டவரை கொஞ்சம் நினைத்து பார்க்கலாம். ஆண்டவர் செய்த நன்மைகளை கொஞ்சம் நினைக்கலாமா? எத்தனை நன்மைகள் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை செஞ்சிருக்கிறாரு. எத்தனையோ நன்மைகள், எத்தனையோ நன்மைகள், எத்தனையோ ஆசீர்வாதங்கள். இதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பார்த்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறவனாய், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஒரு குருவியை கூட நான் மறக்கிறது இல்லைன்னு சொன்ன ஆண்டவர் நம்மளை மறந்துடுவாரா?
ஆகாயத்து பறவைகளை பார்த்து நம்ம விசேஷமானவர்கள். தேவ தூதரையும் சற்று சிறியவனாக்கி கனத்தையும் மகிமையும் கொடுத்த ஆண்டவர் நமக்கு 2 காசுக்கு 5 அடைக்கலாம் குருவி. ஆனா அதையே மறக்க மாட்டேன்னு சொன்ன ஆண்டவர் உன்னையும் என்னையும் தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்தின்படி உருவாக்கின உன்னையும் என்னையும் மறந்துடுவார். ஒருவேளை என்னை யாராவது எல்லாரும் மறந்துட்டானே, யாரும் நினைக்கலன்னு சொல்லி நீங்க என்ன இருக்கலாம். இன்னைக்கு வேதனையோடு கூட இருக்கலாம். ஒருவேளை மனசுல ஒரு மூலையில இந்த கவலை ஒன்று உறுத்திக்கிட்டே இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் கூட தெளிவா பேசுறாரு, நான் உன்னை மறக்கவே இல்லை. மனுஷன் மறந்திருக்கலாம், மனுஷன் மறந்திருக்கலாம். உன்னிடத்துல நன்மையை பெற்ற எத்தனையோ பேர் உன்னை மறந்திருக்கலாம். நீ நன்மை செஞ்ச எத்தனையோ பேர் உன்னை மறந்திருக்கலாம். ஆனா உன்னை நான் மறக்கிறதில்லை. உன்னை நான் மறக்கிறதில்லை. நம்ம செய்ய வேண்டியது ஆண்டவர் செய்த நன்மைகளை கொஞ்சம் நினைச்சு பார்த்து கொஞ்சமாவது நினைக்கலாமே, எத்தனை நன்மை செஞ்சிருக்காங்க. நம்மள மாதிரி சின்ன ஒரு அடிபட்டவங்க தான் நீங்க கால் எடுக்க வேண்டிய சூழ்நிலை, கை எடுக்க வேண்டிய சூழ்நிலை, இப்படிப்பட்ட தலைமைகள்லாம் இருக்கிறாங்க. ஆனா அவங்கள விட பெரிய அடி நமக்கு பட்டிருக்கோம். நான் ஒரு செல்வம் இல்லாம பாதுகாத்திருப்பேன். சாப்பாடு ஒவ்வொரு நாளும் நம்ம கொடுக்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த 10 மாத காலம் 9 மாத காலமாய் ஆண்டவர் நம்ம நடத்துறதில்லை. நம்ம நினைக்கிறோமா? சங்கீதத்தில் அவர் சொல்லும்போது சொன்னாரு, மற்ற நாள் சாப்பிட்டதை விட இந்த கொரோனா நாள் நல்லா சாப்பிட்றோம். நானும் அதுதான் சொல்லுவேன். உண்மை, கொரோனா மாறினதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு இது கிடைக்கிறது. ஆனா அந்த நெருக்கத்தின் நாட்களில் ஆண்டவர் நம்மளை அற்புதமாக நடத்தினார். நம்மளை போஷிச்சாரு. எத்தனை நன்மைகள். இந்நாள் நீ மறக்கப்படுவதில்லை. என் வார்த்தை மாறுவதே இல்லை. என்னால் நீ மறக்கப்படுவதில்லை. என் வார்த்தை மாறுவதே இல்லை. உன்னை கைவிடுவதில்லை. உன்னை விட்டு விலகுவதில்லை. உன்னை கைவிடுவதில்லை. உன்னை விட்டு விலகுவதில்லை. என்னால் நீ மறக்கப்படுவதில்லை. என் வார்த்தை மாறுவதே இல்லை. பிதாவே, நம்மை ஒரு நாளும் நாம் மறவாமல் இருக்கிற தந்தையை வீழ்ச்சி நீங்கள் நடப்பதில்லையே சொல்லி என்னோட பேசின நல்ல ஆடலான வாய்க்காக சொல்லுவோம். நீங்கள் வரவாங்க தொடர்ந்து பிரசனையாக வீழ்ச்சி செய்வோம். கருது இருக்கிறோம். ஏசு நாம சிச்சுக்கிறோம்.